49 பேர், அதாவது ஸ்ட்ரென்த் முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஆள் இருக்கணும் கடைசியாக அப்படின்னு கருணாசிரியில் போய் கெஞ்சுறாங்க. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது சொல்கிறேன். எல்லாருமே எடுத்தாங்க, எல்லாமே எடுத்தாச்சு. தம்பி இல்லை இப்போ இல்லை, நான் கண்டிப்பாக சேர்ந்தாகணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க போலீஸ் ஆகணுங்கிறது ஆசை. அப்போ எக்ஸசைஸ் சென்டர் தான் போகலாம், இல்லை ஆர்மி போகலாம் அப்படின்னு போய் கிட்டத்தட்ட 10 வாட்டி பார்க்குறேன். இல்லை தம்பி கிடையாது தம்பி, எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் ஒரு முயற்சியாக செஞ்சு என்னை வந்து கடைசி கண்டுட்டு நான் 50ஆவது ஆகும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு ஆற்றுல 2 கல் கடந்துச்சான், இல்லை பெரிய பெரிய பாறாங்கள். அப்போ வந்து ஒருத்தர் போய் கேட்குறாரு, நீ இங்கேயே ஆற்றுலேயே கிடக்குற, ஆற்று மண்ணெலாம் அடிச்சு போது சும்மா தான் கிடக்குற, ஏன் கூட வா, ஆனால் நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன், என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் உன்னை வந்து நான் எப்படியாவது ஒரு இடத்துல சேர்த்துருவேன், நீ பெரிய ஆள் ஆகிடலான்னு. அப்போ நானும் இல்லை, நான் இங்கேயே கிடந்தா இங்கேயே கடந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கல் சொன்னான். இன்னொரு கல், நான் கடந்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் கேட்குறீங்க, நான் வரேன். அதே மாதிரி அந்த கல் அங்கே போனிச்சான். ஆனால் அது வாங்காத அடியில், வாங்காத உதரில் கண்ணீர் விட்டு கலந்துச்சான். அந்த கல் என்ன மாறிடுச்சு, சிலையாக மாறிடுச்சு. வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கின கல் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி சிலையாகி ஒரு கருவறையில் போய் வைக்கிறாங்க, ஊரே கையெடுத்து கூப்பிடுது அந்த கஷ்டத்தினால. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆஹா நம்ம முன்னாடியே போயிருக்கலாமே அப்படின்னு யோசிச்ச கல் இப்போ போய் கேட்குறான், நீ வரியா அப்படின்னு. இதை நினச்சிக்கிட்டு ஓ நம்மளே அதே மாதிரி கூப்பிடுவாங்க அப்படின்னு. கடைசியில் அந்த கல் எங்கே வந்துச்சு, தேங்காய் உடைக்க மட்டும்தான் அந்த படிக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால வாய்ப்பு ஒரு வாட்டி கிடைக்கும், அது நிறையா. நான் என்சிசி மட்டும் சொல்ல, உங்களை படிப்புலையும் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க. அதனால தான் இவ்வளோ பேரும் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வேலையில் இருக்காங்க. நாங்கள் இருக்கிறப்பெல்லாம் ஷூவே பத்தாது, எனக்கு காலெலாம் 10ஆம் நம்பர், நான் இருக்கிற ஐட்டம் உங்களுக்கு தெரியும். 8ஆம் நம்பர் கொடுத்தா எங்கே காலம் நுழைக்கிறது, காலையே நுழைக்க முடியாது, இதெல்லாம் நீ போட்டுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ யாரும் பொருளாதாரம் இருக்காது, எல்லாருமே அப்போ தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ உடனடியாக அந்த குரூப்பில் போகிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் அந்த பசங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கி எக்ஸ்கேட் மூலியமாக உங்களுக்கு என்ன தேவைனாலும் நம்ம செய்கிறோம், உங்களுக்கு என்ன வேணால் செய்கிறோம். நீங்கள் உங்கள் என்சிசியில் இதேமாரி பின்னாடி வர பசங்களுக்கும் உதவியாக இருக்குது. நன்றி.